ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. எக்ஸல் ஷாஃப்ட் ஐபிஓ நவம்பர் 19 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷார்ட் அனாலிசிஸாகவே பார்த்துடலாம். ஸோ அதற்கும் பிஃபோராக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக லிஸ்டான க்ரோ ஐபிஓ பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ₹100 ஐபிஓ ப்ரைஸில் வந்தாங்க. இப்போ ₹188 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஓவர் வேல்யூவில் தான் வந்து ஐபிஓ வந்ததே ஹை வேல்யூவில் தான் வந்தாங்க. தென் இப்போவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு லாட் அலாட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். ரிமைனிங் லாட்டை வந்து வேணால் நான் லாங் டேர்முக்கு அப்படியே விட்டுற மாதிரி இருந்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது கொஞ்சம் கிளவரான டெசிஷனாக இருக்கும். ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ கரண்ட் ஐபிஓக்கு வந்துடுவோம். எக்ஸல் ஷாஃப்ட் டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா சாஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. டெஸ்ட் அண்ட் அசஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் ப்ராக்டரிங் சொல்யூஷன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம், ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் புக், கண்டென்ட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறவங்களாக இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், யூகே, யூஎஸ்ஏ இது மாதிரி கிட்டத்தட்ட 200 ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருக்காங்க. மோர் தென் 30 மில்லியன் லேர்னர்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்காங்க. ஸோ கிளைண்ட் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் பாடிஸ், டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், என்டர்பிரைசஸ் இது மாதிரி ப்ராடு கிளைண்ட் பேஸ் இருக்குது. ஒரு நோட்டபிள் கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பியர்சன் எஜுகேஷன், பியர்சன் ப்ரொஃபஷ்னல் அசஸ்மெண்ட், நெக்ஸ்ட் ஜென் ஏஷியா, ஸோ காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது மாதிரி நோட்டபிள் கிளைண்ட்ஸும் இவர்கள்கிட்ட இருக்காங்க. ஸோ கம்பெனி ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆனால் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அரௌண்டு 1300 crore தான். ஸோ சின்ன கம்பெனி தான். அதுவும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஐடி பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துகிட்ருக்கு. யார் நெக்ஸ்ட்டு அந்த காம்படிஷன் எல்லாம் பீட் பண்ணி யார் நெக்ஸ்ட்டுக்கு போகிறாங்களோ அவங்க தான் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் இருக்குது. ஓகேங்க. ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். 2023க்கும் 24 கம்பேர் பண்ணுறப்ப ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 24 அப்போ நல்ல ஒரு கிட்டத்தட்ட அரௌண்ட் 50% கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு 2024ல். ஸோ கடன் வந்து நெக்லிஜிபிள் டெப்ட் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். 0.05 தான் டெப்ட் டு ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எல்லாமே ஆவரேஜ் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். கம்பெனியும் ரொம்ப சின்ன கம்பெனி தான். 1300 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட ஒரு சின்ன கம்பெனி தான். பியர் கம்பேரிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எம்பிஎஸ், கேசால்ஸ், சில்வர் டச், சாஸ்கன், இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அவர்களுடைய லாஸ்ட்டு 5 இயர் மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேங்களா, ஷேர் ப்ரைஸு ஸோ எப்படி இருக்குன்ற மாதிரி எல்லா கம்பெனிஸும் எடுத்து பார்த்தேன். சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. சில கம்பெனிஸ் அதுவும் 5 வருஷத்தில் 100%, 200% இது மாதிரி தான் க்ரோ ஆகியிருக்கு. ஸோ காம்படிட்டர்ஸை வச்சும் நம்ம எதுவுமே வந்து டிஃபைன் பண்ண முடியல. ஆனால் வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இருக்க காம்படிட்டர்ஸை விட எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓ வர்றதே கொஞ்சம் ஹை வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ இப்போ ஐபிஓ லிஸ்ட் ஆகிறதெல்லாம் பார்த்தா வேல்யூஷன் அதெல்லாம் எதுவுமே பேஸ் பண்ணுறதில்ல. கிரே மார்க்கெட்டில் ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட் ஆனவுடனே அதை கவர் பண்ணணும் இல்லையா, லாஸை கவர் பண்ணுறதுக்காக பை பண்ணுறாங்க, அதனாலேயே மேலே போகுது. ஸோ லிஸ்ட் ஆகிற டைமில் எவ்வளோ டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது நம்ம ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 months to 6 months ஆச்சு அப்படின்னா தான் அந்த கம்பெனியோட ஐபிஓ அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூவே வந்து ப்ரைஸிங் ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இது மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸாக தான் இருக்குது. அண்டு சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது ஒரு ஐபிஓ லிஸ்டிங்குமே. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 19, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 21. ஐபிஓ ப்ரைஸ் ₹120, ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%, டோட்டல் இஷ்யூ சைஸ் 500 கோடி, ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் ஐபிஓ 59% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. பிஃபோராக 94.6. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க்இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் வரும். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம்.
சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனியாக இருக்காங்க. 1300 crore தான் இவர்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஸோ லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட் சொல்யூஷன்ஸில் ஸ்ட்ராங் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது இவர்கள்கிட்ட. கிளைண்ட் பேஸும் பார்த்திங்கன்னா குளோபல் கிளைண்ட் பேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் டைவர்சிஃபைடாகவும் இருக்குது. ஒரே கிளைண்ட்டோட ஒரே செக்டாரில் இல்லாமல் டைவர்சிஃபைடாகவும் இருக்குது. இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியை, அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் தினம் ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்தையுமே யார் ஓவர் கம் பண்ணி வர்றாங்க அப்படின்றனால தான் இப்போ லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாகவே ஐடி கம்பெனிஸ் எதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. பெரிய பெரிய கம்பெனிஸே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இவங்க ரொம்ப சின்ன கம்பெனி தான். ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம லாங் டேர்ம் அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். இப்போ ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்கு அப்படின்னு பார்க்குறப்ப கிரே மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா முதல்லலாம் 20% பக்கம் டிமாண்ட் இருந்தது. அப்படியே குறைஞ்சிட்டு இப்போ 13% இருக்குது. இந்த டிமாண்டாவது அப்படியே சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்கு வேணால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு ஐடி கம்பெனிஸ், அதுவும் ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸ் அப்படின்றப்ப கொஞ்சம் யோசிக்கணும். எப்போ இந்த ஐடி மொமெண்டம் வருதோ அந்த டைமில் வர ஐபிஓஸ் வேணால் நம்ம அப்ளை பண்ணால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். இது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான். இந்த ஒப்பீனியன் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. ஒன்லி இந்த வீடியோவை எஜுகேஷ்னல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்க. நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைண்ட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வெறும் ஹாஸ்பிட்டல் பில் 1 rupee பே பண்ணிட்டு ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் அதை பார்க்குறப்ப. ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.